Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். நெத்திலி மீன் பஜ்ஜி ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பெரிய மீன். க்ளீன் பண்ணுறப்பவே நான் வந்து உள்ளே இருக்கிற முள்ளை எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம பஜ்ஜி சாப்பிட்றப்போ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முள்ளை எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா எடுத்துருங்க, இல்லைனா வந்து அப்படியே விட்டுட்டு செய்யுங்க. இப்போ பஜ்ஜி மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த மீன்லேயும் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போது வந்து மீன் வந்து பஜ்ஜியோட சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பஜ்ஜி மிக்ஸில் நான் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பஜ்ஜி மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்னஸாக கரைங்க. அப்போ தான் வந்து பஜ்ஜி வந்து நல்லாயிருக்கும். தண்ணியாக கரைச்சா எண்ணெயில் போடுறப்போ அது வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு பேன் வச்சு நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து மீனை வந்து பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து சேர்த்துக்குவோம். ஆயில் வந்து ஹீட் பண்ணுறப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம மீன்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே வந்து மீன் வேகும். அதே மாதிரி உள்ள மாவும் வந்து நல்லா வேகும், இல்லைனா அப்படியே இருக்கும். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து மாவு நல்லா வேகும். அதே மாதிரி நல்லா எல்லா சைடும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பஜ்ஜி வந்து அப்போ தான் நல்லா வந்து சூப்பராக வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் நெத்திலி மீன் ஃப்ரையும் நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மீன்லேயும் வந்து நம்ம பஜ்ஜி செய்யலாம். நாக்கு மீன்லாம் பஜ்ஜி செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், ப்ரௌன் கலரில். அது மாதிரி வரப்போ நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். நீங்கள் முள் இல்லாத துண்டு மீனில் கூட இதே பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம வந்து வீட்டிலே வந்து செஞ்சிடலாம். இது வந்து பஜ்ஜி மிக்ஸு நான் கடையில் வாங்கலை, வீட்டிலே தான் செஞ்சது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் அதிலே வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை ஸ்டார்டராக கூட நம்ம வந்து இந்த நெத்திலி மீன் பஜ்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி செய்கிறப்போ. இதே மாதிரி மீதி இருக்கிற நெத்திலி மீன்லேயும் நம்ம பஜ்ஜி போட்டுக்குவோம். அதே மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். சீ ஃபுட் பிளாட்டர் செய்கிறப்போ இந்த நெத்திலி மீன் பஜ்ஜி வந்து ஒரு ஸ்டார்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நெத்திலி மீன் பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா டெம்டிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம டொமேட்டோ சாஸோ இல்லை மயோவோ வச்சு டிப் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம AL ஃபுடாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.